வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் எஃப்எம். நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ இதை குறித்து பார்க்க போகிறோம். போக்குவரத்து துறையில் என்னோட சாதனைகள், ஒரு சில சாதனைகள் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, முதல்ல போக்குவரத்து துறையில் எடுத்துக்கிட்டாவே டிரைவிங் லைசன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஜீப் டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு வந்து எல்லாமே டிரைவிங் லைசன்ஸ் கற்றுக்கிறதுக்கு வந்து தமிழக அரசு சார்பில் ரூ. 50 பே பண்ணால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து கற்றுக் கொடுக்குறாங்க டிரைவிங் லைசன்ஸு. அதை பற்றி அதிகமாக விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவி லைட்டர் லைசன்ஸ் வெஹிக்கிள் டிரைவர்களுக்கு வந்து நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதை பற்றி விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவர்ஸ்லாம் வந்து அவங்க பிளட் குரூப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸில் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் வந்து எதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா 14 நாளைக்குள்ளே சேஞ்சஸ் பண்ணால் வந்து ஆர்சி புக்கில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி அதிகமாக விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து தமிழக அரசு மிக முக்கியமான கோரிக்கை கொடுத்துருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 12 வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு வந்து பேருந்தில் வந்து எஸ்சிடிஎஸ்ல வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டிக்கெட் கொடுக்குறாங்க. ஆனால் அதே வந்து 18 வயசு உள்ள குழந்தைகளுக்கு கொடுங்க. 18 வயசுக்கு கீழே உள்ள எல்லாமே வந்து குழந்தைங்க தானேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே போல் வந்து ஸ்பீட் கவர்னரை பற்றி பள்ளி கல்லூரி வாகனங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். பியூசி சர்டிஃபிகேட்டை பற்றி, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை பற்றி, அதுக்கப்புறம் வாகனங்கள் வந்து டிப்போலேருந்து போகும்போது வந்து செக் பண்ணிட்டு தான் வாகனத்தை எடுக்கணும். அதை பற்றி விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, வாகனங்கள் ஸ்கிட் ஆகாமல் எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா, ஏர் பேக்கை பற்றி விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டெப்னி, பவர் ஸ்டேரிங்கு அதை பற்றி விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து ஏபிஎஸ் பிரேக் கண்ட்ரோல் சிஸ்டம் அதை பற்றி விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வுகளை வந்து போக்குவரத்து துறை கொடுத்துருக்கேன். அதே போல் வந்து டிராஃபிக் ரூல்ஸை வந்து அதிகமாக கொண்டு போங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் டெத் வந்து அதிகமாக நடைபெறுது. அதை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து டிராஃபிக் ரூல்ஸ் அதிகமாக கொண்டு போகணும்னு சொல்லி ஆர்டிஓ ஆஃபீஸ் கொடுத்துருக்கேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, எம்பரியோன் ஆப்பு, டிஜிலாக்கர் ஆப்பை பற்றிலாம் அதிகமாக விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். பியூசி சர்டிஃபிகேட் சென்டர் ஆரம்பித்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கொண்டு போகிறது, அதை பற்றி போக்குவரத்து துறைக்கு சப்போர்ட்டாக விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் வேல வந்து வாகனம் இயக்கிறத பற்றி அதிகமாக விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் வேல வந்து ஆக்சிடென்ட் நடந்து என்னென்ன நடக்கும் அதை பற்றி சொல்லியிருக்கேன். சர்வீஸ் ரோட்டில் போகும்போது எப்படி போகணும், என்ஹெச்ல போகும்போது எப்படி போகணும், அதை பற்றிலாம் சொல்லியிருக்கேன். அதே போல் வந்து 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் வந்து சைக்கிளிங் போகும்போது எப்படி கவனமாக வாகனத்தை ஓட்டணும்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். சைக்கிளை ஓட்டணும்னு சொல்லி. அதே போல் வந்து பைக் ஸ்டண்ட் பண்ணுறது, வீலிங் பண்ணுறது, அதை பற்றிலாம் கூட விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சேஃப்டியாக இருங்க. வாகனங்களில் இயக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாருமே வந்து எல்லா இன்சூரன்ஸ் எடுத்து சேஃப்டியாக இருங்க அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். இது போன்ற எண்ணற்ற விழிப்புணர்வுகளை வந்து பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, சுப நிகழ்ச்சிகளுக்கு வந்து டிஎன்எஸ்டிசியில் வந்து எஸ்சிடிசி பேருந்துகள் வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எடுத்து உபயோகப்படுத்திக்கோங்கன்னு விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து துறை சார்பில் ஒரு சில விழிப்புணர்வு தான். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இது என்னோட சாதனைகள் தான், சக்ஸஸ் ஸ்டோரி தான். தேங்க்யூ.